இந்த ஜோசியமும் இல்லை, ஜாதகமும் இல்லை, ஃபைலை ஓப்பனும் பண்ண வேண்டாம். அது பண்ண வேண்டியது நேரடியாக சிபிசிஐடிக்கும் டிவிஎஸ்க்கும் போகணும். தாவேக அமைச்சர் சொல்றாரு, போட்டு கொடுத்துடாதீங்க, லேண்ட் சீலிங்ல போயிடும் செங்கோட்டை சொன்னது எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டுமா வந்தாரு? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 5 வருஷம் என்ன பண்ணாரு? பேசிக்கிட்டே இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் 91ல் 234 சீட்ல 210 சீட்டு ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன்ல அவங்களே தோத்தாங்க. லட்சியம் அட்லீஸ்ட் 2 நிச்சயம்னு போயிட்டு இருக்காராம். அதில் செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, இதுல 3ல் 2 பேர் வரும் சில நாட்களில் நடக்கலாம். முதல்வர் வந்துட்டு ஒருமையில பேசலாமா? இல்லம்மா, அது ஈவேரா, அண்ணாதுரை, கருணாநிதி வழி. ஆனா 1 மணி நேரத்துக்கு 5.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வாங்குற சார்ட்டர்ட் ஃபிளைட்ல 16 மணி நேரம் லண்டனுக்கு போயிருக்காரு. யார் செலவுன்னு கேட்கக்கூடாது. நாங்கள் ஓங்கோலில் பிறந்த மன்னர்கள், எங்க ஆட்சியை இவங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் கலைக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த குதிரை பேரம் இது தவிர்த்திருக்கலாம், அல்லது அரசு வண்டிகள் இல்லாதவர்களுக்கு மட்டும்னு கொடுத்திருக்கலாம். பொன்முடி பாஷையில சொல்றதா இருந்தா, இது மக்கள் பிச்சையை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் உங்க சட்டத்தின் தவற வச்சுக்கிட்டு அப்படின்னு பண்டிட் சார் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. விஜய் அடுத்த மாதம் இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் சொன்ன மேடமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சட்டசபையில நிதித்துறை அமைச்சர் அவங்க ஒரு விஷயம் ஃபைல் என்கிட்ட இருக்கு. முதல்வர் சொல்றாரு, என்கிட்ட ஒரு 3 ஃபைல் இருக்கு, அதை நான் ஓபன் பண்ண வேண்டாம்னு பாக்குறேன், அதை ஓபன் பண்ணிட்டா பல பிரச்சனை வரும்ன்ற மாதிரி அவர் இன்டெரக்டா ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. அதுக்கு எதிர்கட்சி தலைவர் ஏன் ஓபன் பண்ண வேண்டியதானே, ஏன் இதுக்கு கூட நீங்க ஜோசியம் பார்க்கணுமா, ஜாதகம் பார்க்கணுமா அப்படின்னு அவர் கூட நெக்கலா பேசுறாங்க. அப்படி என்னதான் அந்த ஃபைல் இருக்கு? இந்த ஜோசியமும் இல்ல, ஜாதகமும் இல்ல, ஃபைலை ஓப்பனும் பண்ண வேண்டாம். அது பண்ண வேண்டியது நேரடியாக சிபிசிஐடிக்கும் டிவிஎஸ்க்கும் போகணும். ஒன்னே ஒண்ணு, இவர் புது ஃபைலே வேணாமா? நம்ம திமுக ஆட்சியில ஒரு அமைச்சர், அவருக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்குன்னு இந்த சட்டமன்றத்தில் முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் சொல்றாரு. தாவேக அமைச்சர் சொல்றாரு, போட்டு கொடுத்துடாதீங்க, லேண்ட் சீலிங்ல போயிடும் செங்கோட்டை சொன்னது எல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. சரியா? சோ அந்த KN நேரு அவர்கள் துறையில் 3 வெவ்வேறு ஊழல்கள் நடந்ததுன்னு ED லெட்டர் இருக்கு. கேஷ் ஃபார் ஜாப் 25 இருந்து 35 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு 2500 போஸ்ட ஃபில்அப் பண்ணியிருக்காங்க. அதுல 150 பேர் பணம் கொடுத்ததுக்கும் அந்த பணம் வெளிநாட்டுக்கு அனுப்பியதற்கும் ஆதாரங்கள் இருக்குன்னு ED லெட்டர் சொல்லுது. அதன் பிறகு டெண்டர், இத நீங்க முதலமைச்சர் பேசுறதுக்கு முன்னாடி சட்டமன்றம் கூடும் முன்பே நிதியமைச்சர் சொன்னார், பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கதறாங்க, பார்ட்டி ஃபண்டை பற்றி பல ஃபைல்கள் ரெடி ஆயிடுச்சு, முதலமைச்சர் வெளியிடுவார். இந்த பார்ட்டி ஃபண்ட் எப்படி கொடுத்தாங்கன்னா, அந்த ED லெட்டர்லயே ஒரு கான்ட்ராக்டுக்கும் 7.5 முதல் 12.5% நூற்றுக்கணக்கான டெண்டர்களில் 1000 கோடி கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு 20-30 டெண்டர் கொடுத்திருக்காங்க. அதுல 3 IAS அதிகாரிகள், 4 IPS அதிகாரிகள், 2 MLAக்கள் போட்டு இந்த கான்ட்ராக்டுக்கு இந்த கம்பெனி பார்ட்டி ஃபண்ட் மேனேஜ்டு பை MK ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கு அனுப்பிச்சாச்சு. இந்த டெண்டரை கொடுத்துருங்க, அடுத்த மாசம் டெண்டரை பார்ட்டி ஃபண்ட் போச்சு கொடுக்கணும்னு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் வேலைக்கு எங்க காசு அதிகமா வரும்ட்டு 50 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் JEI போஸ்ட்டுக்கு, SE போஸ்ட்டுக்கு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் துறையில வார்டுல ஸோ அதுக்கு வாங்கியிருக்காங்கன்னு இந்த 3 இதை FIR ஒண்ணுதான் போட்டிருக்காங்க. அது கூட அதிமுகவின் இன்பதுரை போட்ட வழக்கினார். அதே மாதிரி இதுல மணல் கடத்தல் 37 கோடிக்கு எடுத்ததாக கணக்கு காட்டிட்டு கஜானாக்கு வந்தது 38 கோடி, எடுத்தது 4730 கோடின்னு ED இதை ட்ரோனை வச்சு அந்த JCB இயந்திரத்தின் இது உங்க எப்படி இது கிலோமீட்டர் ரீடிங் மாதிரி JCB ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும் கணக்கு வந்துடும். அதை வச்சு ஹைகோர்ட்டுக்கு DVSCக்கு அனுப்பிச்சிருக்காங்க. கொடுத்து கிட்டத்தட்ட 11 மாசம் ஆச்சு. போன ஆட்சி 8 மாசம் தூங்குச்சு, நீங்க 3 மாசம் ஆயிடுச்சு. அதே மாதிரி சட்டமன்றத்தில் இவர் பேசுறப்போ என்ன சொன்னாரு, இவர் அந்த 2 மாணவர்கள் கொல்லப்பட்ட வழக்கு, கோவையில் ஒரு மாணவரும் இங்க திருவத்தியூர்ல ஒரு, அப்படி பேசுறப்ப உடனடியாக பதில் சொல்வதற்கு ஜாஃபர் சாதிக்கை பத்தி 2000 கோடிக்கு உங்க திமுக தலைவர் அனுப்பிச்சார், ஆனா ஒரு FIR போடலன்னு நாங்க தமிழ்நாட்டுல 2 வருஷத்துல FIR போடல. பட் நீங்க 105 நாள் ஆச்சு, நீங்க ஏன் FIR போடல?
ஸோ நான் சொல்றது நம்ம முதலமைச்சர் பேசியது எல்லாமே டிவிஎஸ்சிக்கு போகணுமா. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டுமா வந்தாரு, அதிமுக ஆட்சி ஃபுல்லா ஊழல். ஊழல் ஊழல் தான் அது சொல்றாங்க. அதுவும் தான் இங்கிலீஷ்ல வர சொன்னார், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி வேலுமணி வீரமணி இவர்கள் ஊழலை பிடித்து அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணிட்டு அவர்களையும் ஜெயிலுக்கு அனுப்புவேன்னார். ஆனால் 5 வருஷம் என்ன பண்ணாரு, பேசிக்கிட்டே இருந்தார். இல்ல உங்க பாஷையில சொன்னா ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரா. இப்ப இதையே விஜய் பண்ணினால் பெரம்பூரில் குளத்தூரில் நடந்தது பெரம்பூரிலும் நடக்க முடியும். ஜெயலலிதா அவர்கள் 91ல 234 சீட்ல 210 சீட்டு ஜெயிச்சு வந்தாங்க. ஆனால் அடுத்த எலெக்ஷன்ல அவங்களே தோத்தாங்க. ஸோ மக்கள் எந்த பாப்புலாரிட்டி என்ன காரணம் என்றாலும் உங்க ஆக்ஷன்ல தான் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் பல விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அரசியல் தெளிவு நாளுக்கு நாள் தெரிகிறது. ஆனா இதுல அரசியல் பண்ணி பேசாம, அதாவது எதிர்கட்சியா இருக்கிறப்ப நெரேட்டிவ் செட்டிங் பண்ணலாம், ஆளுங்கட்சியாக வந்தப்போ உங்களுடைய ஆக்ஷன் தான் பேசணும். சோ இதுல ஆக்ஷன்ல காட்டுங்க. இன்னைக்கு இருக்கிற பிஎன்எஸ் சட்டங்களில் ஒருவரை 45 நாள்ல இருந்து 90 நாள்ல தண்டனை வாங்கி தர முடியும். எம்பி எம்எல்ஏ கேஸ்ல 2 தினந்தோறும் வழக்கு நடத்துங்க. முந்தானேதிக்கு 60 இடங்களில் செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட இடத்துல ரெய்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதையெல்லாம் வழக்கு போட்டு தண்டனைக்கு பண்ணுங்க. உங்களுக்கு இங்க ஒரு கண்டென்ட்டுக்கு சொல்வதாக இருந்தால், விஜய் டார்கெட் ஆகஸ்ட் மாதம் அண்ணாதுரை வர எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது லட்சியம் 3 நிச்சயம் 2, அதாவது ரூபாய்க்கு 3 படி லட்சியம் 2 படி நிச்சயம் அப்படின்னு நாங்கள் கொடுக்கவே இல்லை. இவர் இந்த மாதம் 3 முன்னாள் அமைச்சர்கள் கைது, லட்சியம் அட்லீஸ்ட் 2 நிச்சயம்னு போயிட்டு இருக்காராம். அதில் செந்தில் பாலாஜி, KN நேரு, ஏவா வேலு, சேகர் பாபு, இதுல 3ல் 2 பேர் வரும் சில நாட்களில் நடக்கலாம். செப்டம்பர் மாதத்திற்குள் 18 முன்னாள் அமைச்சர்கள், அதுல ஒரு 3-4 பேர் எம்பிக்கள் உட்பட எல்லார் பேர்லயும் வழக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இது பேசாம அதை செய்து வழக்குகளை வேகமாக முடிக்கணும். அதை செஞ்சு, ஏன்னா இன்னொன்னு இப்ப எப்படியும் இடைத்தேர்தல் வந்தாகணும். ஏன்னா 7 தேர்தல், இன்னும் ஒரு 8 வருவதாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த சட்டசபைக்குள்ளேயே ஒரு திமுக எம்எல்ஏ சொல்றார், எனக்கு போன முறை 2021லயும் அவர் ஜெயிச்சார், இந்த முறையும் ஜெயிச்சிருக்கார், சீட்டு வாங்கி கொடுத்ததே அந்த உயரமான வில்வித்தைக்காரர்கள் தான் அப்படின்னார். அவர் இங்கே வருவார் என்று சொல்லப்படுகிறது. அது மாதிரி திமுகவில் இருந்து உதயசூரியனில் திமுகவினர் 2 எம்எல்ஏக்களும் உதயசூரியனில் வெற்றி பெற்ற மாற்று கட்சி 2 பேர், அதிமுக 4 பேரும் ரெடியா இருக்காங்க. அந்த வழக்கு முடிவதற்காக நேற்றுக்கு தீர்ப்பும் வந்துருச்சு. அந்த 4 எம்எல்ஏக்கள் முதல்ல தாவினாங்க பாருங்க, அந்த 4 பேர் தகுதி நீக்கம் நடக்கலாம். மீதி பேரை மன்னிச்சாச்சு. ஸோ அவங்கள மன்னிப்பு பத்தி இன்னும் சபாநாயகர் அறிக்கை கொடுக்கல. அப்ப அவங்களை மன்னித்தால் அதிமுக வழக்கு போடும். இந்த 21 பேர் தகுதி நீக்கம் கிடையாது என்பது உறுதியாகிவிட்டால் 2 விஜயபாஸ்கர்களும் தேர்தலில் நிற்கலாம், இனிமேல் வருபவர்களும் தேர்தலில் நிற்கலாம். சோ 8 பேரை எடுத்துட்டு 13 ரீ எலெக்ஷன் வந்தால் 15 7 8 15 13 வெற்றி பெற்றால் தாவேகா தனியாக 120 இருக்கும். சோ அதை நோக்கி விஜய் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு ஒரு பக்கம் தன்னுடைய லஞ்சம் குறைவு என்றதும், 2வது பக்கம் திமுக தவறுகள் சுட்டி காட்டினதான் ஜெயிக்க முடியும். சோ பல வழக்குகள் அடுத்த 1 மாசத்துல வரும். நாம் அடிக்கடி பேச வேண்டியும் இருக்கலாம். சோ இதுக்கிடையில RS பாரதி அவங்க இப்ப இருக்க முதலமைச்சர் ஒருமையில பேசியிருக்காரு, நீ இந்த லிஸ்ட் நீ வெளியிட்டீங்கன்னா நான் உன்னை பத்தி நிறைய லிஸ்ட் வெளியிடுவேன் அப்படிங்கிறாரு. அது எந்த மாதிரி லிஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல அவர் முதல்வரை ஒருமையில பேசலாமா? இல்லம்மா, அது ஈவேரா அண்ணாதுரை கருணாநிதி வழி. சரியா? முதல் பக்கத்தில் ஈவேரா அண்ணாதுரை பத்தி என்ன எழுதியிருக்காரு, கருணாநிதி முரசொலியில் ஈவேராவை என்ன எழுதியிருக்காருலாம் நீங்க படிச்சிருந்தா இது ஒன்றும் கிடையாது. சட்டமன்ற அண்ணாதுரை நேருவையும் உலகத்தின் முதல் பெண் பிரதமரான பண்டார நாயக்காவும் சந்தித்த பொழுது அவர் கணவர் இல்லாதவர், இவர் மனைவி இல்லாதவர், தனிமை அறையில் சந்திக்கிறார். இதையே திருப்பி மோடியும் ஜெயலலிதா சந்திப்ப கருணாநிதியும் பேசியிருக்காங்க. சோ அருவருப்பான வகையில் பேசுவது திராவிடத்தனம். இவரும் ஈவேராவை கொள்கை தலைவர்னு சொல்லிக்கிறார், அதை விட்டுருங்க. சோ இது கடந்து போகலாம். பட் விஜய் அவர்கள் பல வழக்குகள் அவர் பேர்ல இருக்கு. வருமான வரி, இந்த படத்துக்கு அந்த தலைவா படத்தின் போது கம்மியா கட்டினார்னு ஒரு 5 கோடி பெனல்ட்டி கட்டியிருக்காரு. ஒரு கார், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி கட்டுறது பெனல்ட்டி. இது போல விஷயங்களை நோண்டலாம். இன்னும் சில விஷயங்கள் வரலாமா. இதை நோண்டிங்கன்னா, இப்ப ஸ்டாலின் சார் இருக்கிறார்ல வீடு சித்தரஞ்சன் சாலை, ஆனா அவர் அபிடவிட்ல அவருக்கு சொந்தமா வீடு கிடையாது, சொந்தமா கார் கிடையாது, கேஷ் இன் ஹேண்ட் 10,000, கேஷ் இன் ஹேண்ட் பேங்க் 40,000. ஆனா 1 மணி நேரத்துக்கு 5.5 லட்சத்துல இருந்து 10 லட்சம் வாங்குற
சார்ட்டர்ட் ஃபிளைட்ல 16 மணி நேரம் லண்டனுக்கு போயிருக்காரு. யார் செலவுன்னு கேட்கக்கூடாது. ஆனா அந்த வீடு இப்பொழுது சித்தரஞ்சன் சாலையில் இருக்கும் வீடு வெள்ளையில 14 கோடி 2007. 2006 அதுக்கு 6 மாசம் முன்னாடி எலெக்ஷன்ல அவர் மனைவி உட்பட சொத்து வருமானம் சேர்த்து 3 கோடியோ 4 கோடியோ 14 கோடிக்கு வாங்கினதுல 10.75 கோடி ஒரு நிறுவனத்திற்கு, பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு, அன்னைக்கு சினிமா நடிக்காத, ரெட் ஜெயண்ட் திறக்காத உதயநிதி கடன் கொடுத்திருக்காரு. ஸ்னோ ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்னு. அந்த கம்பெனிக்கு 2 பேர் டைரக்டர் அன்னைக்கு. ஒருவர் துர்கா ஸ்டாலின், இன்னொருவர் உதயநிதி ஸ்டாலின். இன்றைக்கு வரை அந்த கடன் திரும்பி வாங்கல உதயநிதி ஸ்டாலின். ஆச்சா, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரான பொழுது அவர் விலகிட்டு கிருத்திகா உதயநிதி இருக்காங்க. இவர் உதயநிதி அவர்கள் 7.5 கோடி ரெட் ஜெயண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணதாக 2021 சொல்லிட்டு 26 அதை கொடுக்கல. அவர் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கிறது அந்த வழக்குகள் நடந்தால். ஐ மீன், அதாவது கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல் எறியக்கூடாதுப்பாங்க. நமக்கு எல்லார பத்தியும் தெரியும். பட் விஜயும் சில பல அவருடைய முன்னாள் விஷயங்கள் அவர் எடுத்து விடலாம். ஏன் அவர் மனைவி வழக்கையும் இவங்க தூண்டி விட்டுதான் இப்ப செட்டில்மெண்ட் ஆயிருக்கு. ஆனா இவங்களை பத்தி சொன்னா என்ன ஆகும்? ஏன்னா 4 நாள் முன்னாடி முரசொலி தலையங்கத்தில் கீழ்த்தரமாக 2 வரிகள் போட்டிருந்தாங்க. ஐ மீன், உதயநிதி மகன் ஒரு பெண்ணோட போட்டோ இருந்தது இருக்கட்டும், பால்டாயில் குடித்ததாக இருக்கட்டும், இப்படி ஆரம்பிச்சா துணை. அதனால இது தேவையில்லாத விஷயங்கள். நாகரீகம் வரணும். திராவிடம் தமிழகத்தை குட்டிச்செவராக்கி இருக்கிறது. அது மீளணும். விஜயிலிருந்து அது தொடங்கும் நான் நம்புறேன். சார், இன்னொரு விஷயம், சட்டப்பேரவையில அனைத்து எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அது ஓப்பனாவே சொல்லியிருக்காரு, அமைச்சர்கள் எல்லாருக்கும் நான் கார் கொடுக்க போறேன் அப்படின்னு. இதை என்ன காமிக்குதுன்னா, இது சொன்னது மட்டும் இல்ல, மறுநாளே நிறைய மாடல் கார் அங்க டெஸ்ட் டிரைவருக்கா உடனே சொன்ன ஆன் த ஸ்பாட்டே மறுநாளே நீங்க நிக்குது. இது எதை காட்டுதுன்னா, இது ஓப்பனா வெளிப்படையா இருக்காரு மக்கள் கிட்ட அப்படின்னு காட்டுதா, இல்ல நாங்களும் பண்ணுவோம், நாங்களும் ஆடம்பரமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி விஜய் ஆட்சி நடத்துறாரா? அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா திமுக எதிர்கட்சி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு, எங்களுடைய எம்எல்ஏக்களுக்கு எல்லாம் கார் வேண்டாம்ப்பா, ஏன்னா தமிழ்நாட்டோட நிதி நிலைமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்னு இவர் இப்படி சொல்றாரு. பாமக கட்சி சேர்ந்த அந்த அமைச்சர்கள் எங்களுக்கு கார் எல்லாம் வேண்டான்றாங்க. இதை எதை காட்டுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாடு எம்எல்ஏஸ்ல 94% பேர் கோடீஸ்வரர். சரியா? கிட்டத்தட்ட இன்னும் கரெக்டா சொன்னா 196 பேருங்கிறாங்க. அப்ப 40 பேருக்கும் கீழே தான் 1 கோடிக்கும் கீழே. அதுலயும் அவங்களும் கார் பாதி பேர் வச்சிருக்காங்க. 10 பேர் இல்ல, ஒரு 7-8 பேர் அதிகபட்சம் வச்சுக்காங்க. ஐ மீன், திரு ரமேஷ் அவர்கள் பைக்ல தான் சேனல்ஸ்க்கு வந்தாருன்னு சில சேனல்ல நம்ம உங்களை மாதிரி ஆங்கர் சொன்னாங்க. நாங்களும் எடுத்திருக்கோம், அவர் பைக்ல தான் வந்தாருன்னு சொன்னோம். அவர் மாதிரி ஒரு சிலர் இருந்திருக்கலாம். பட் இன்னும் சொல்ல போனால் ஒரு அமைச்சர், பவுடர் அமைச்சர்னா ரொம்ப எல்லாருக்கும் தெரியுது, அவர் வெற்றி பெற்ற அமைச்சராக முன்னாடி வெற்றி பெற்ற 2ஆம் நாள் அவருடைய அபார்ட்மெண்ட்டில் 40 லட்சம் ரூபாய் கார் ஒண்ணு இறங்கிச்சு. அடுத்த நாள் அதுல இருந்த அந்த பிராண்ட் நேமை எடுத்துட்டு கில்லின்னு அவர் போட்டார்னு செய்தி வருகிறது. சோ இது எப்படி நடந்ததுன்னு நமக்கு தெரியல. கட்சி தன்னுடைய, அதாவது இன்னொன்னு வந்ததுமா, நம்ம திமுக இன்று வரை தான் தோற்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நாங்கள் ஓங்கோலில் பிறந்த மன்னர்கள், எங்க ஆட்சியை இவங்க எப்படி எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் கலைக்க முயற்சி செய்கிறார்கள் அந்த குதிரை பேரம். அப்ப நடந்த பொழுது தாவேகா தன் கட்சியில் பலரும் ஒரு 70-75 பேர் மிடில் கிளாஸ் இல்ல அப்பர் மிடில் கிளாஸ்ல வந்தவங்க, ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற 2 லட்சம் to 3 லட்சம் ஓட்டர்ஸ், ரஃப்லி 60,000 75,000 குடும்பம்னு வச்சுக்கோங்க. 3 பேர் ஒரு குடும்பம்னு வச்சா அதுல ஒரு 1/3 எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சவர்னு சொல்லிட்டு ஏதாவது பத்திரிகை கொண்டு வைப்பாங்க. காது குத்துறதுல இருந்து கல்யாணம் வரைக்கும். அப்படி வரவங்களுக்கு ஏதாவது கொடுத்தாகணும், போகணும். சோ இந்த செலவுகளுக்காக மாசம் 10 லட்சம் கட்சி கொடுப்பதாக ஒரு தகவல் வந்தது. நீங்க இந்த மாதிரி 35 கோடி கொடுக்குறாங்கன்னு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதாக வந்தது. அது மாதிரி கட்சி, அதுக்கும் கட்சி எங்க இருந்து பணம் எடுக்கும்னு எனக்கு தெரியாது. பட் இது தவிர்த்திருக்கலாம், அல்லது அரசு வண்டிகள் இல்லாதவர்களுக்கு மட்டும்னு கொடுத்திருக்கலாம். பட் அது கொடுத்த ஒண்ணு அப்பப்ப சம்பளத்தை ஏத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க உங்க அப்பாவோ நீங்களோ நானோ அரசு ஊழியராக இருந்தால் 25ல முன்னாடி 33 வருஷம் இருந்தது, இப்ப 28ன்னு குறைச்சிருக்காங்க. இருந்தால்தான் முழு பென்ஷன் வரும். வாங்கிய பழைய சம்பளத்துல பாதி. ஆனா இவங்க 5 வருஷம் இருந்தா இவங்களுக்கு பென்ஷன். சோ இன்னும் சட்டத்துல 2-5 வருஷம் தான் 2 பென்ஷன்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஓட்டைகளை அடைச்சு சரி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் கேரளால சிபிஎம்ல
2 வருஷத்துக்கு கம்யூனிஸ்ட்ல தோழர்கள்னு இந்த 4 பேரை மந்திரி அசிஸ்டன்ட்னு போட்டுட்டு லைஃப் லாங் அவங்களுக்கு பென்ஷன் கொடுத்தாங்க மக்கள் வரி பணத்திலிருந்து. மக்கள் வரி பணத்தில் வீண் செய்வது அல்ல கட்சிக்காரர்கள் கொடுப்பதுங்கிறது ரொம்ப தாராளமாக நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் சேர்ந்த டி ராஜா, நம்ம தமிழ்நாட்டு தலைவர், அவர் டெல்லியில இருந்து இங்க வர்றதுக்கு வந்த பிளைட்டுடைய ஆக்சுவல் டிக்கெட் 8000 இருந்து 10,000 ரூபாய் நார்மல் கிளாஸ். ஆனால் எக்ஸிகியூட்டிவ் கிளாஸ்ல வந்தேன்னா 55,000 ரூபாய் ரீஎம்பர்ஸ்மெண்ட் வாங்கியிருக்காருன்னு போய் கூகுள்ல போய் தேடி பாருங்க இன்னைக்கு வரைக்கும். சோ அரசு பணம்னா மக்கள் வரி பணம் என்றால் தப்பு செய்யறது தப்பு இல்லை. ஐ மீன் மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட்னா நம்ம இன்னைக்கும் மெடிக்கல் ஷாப்ல சோப்பு சீப்பெல்லாம் வாங்கிட்டு மருந்துன்னு வாங்குற பழக்கம் இருக்கு. ஸோ இவை எல்லாம் மாறணும். ஸோ இது ஒரு விதமாக எம்எல்ஏக்களை ஊக்குவிக்கிறாரன் என் கோரிக்கையை வைத்ததும் ஒரு எதிர்கட்சி அல்லது கூட்டணி கட்சி. சோ எங்க வந்தா எல்லாம் கிடைக்கும்னு காட்டுறாரா? இது தேவையற்றது. மீன் யாருக்கு இல்லையோ அவர்களுக்கு மாத்திரம்னு கொடுத்திருக்கலாம். அப்படி பார்த்தா 10-20 பேர் கூட தேராதுங்கிறதா நம்ம இது. பட் ஒன்னே ஒண்ணு, எம்பி எம்எல்ஏக்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்தால் அவங்க கை நீட்ட மாட்டாங்கன்னா அந்த விதத்துல நல்லதுதான். சோ இது ரெண்டுக்கும் நடுவுல அது கூட லக்ஸரி கார் இல்லாம, அதாவது எம்ஜிஆர் பதவி ஏத்தோம்னா ஒரு லக்ஸரி கார் கொடுத்தோம்னா நான் அம்பாசிடர் தான் யூஸ் பண்ணேன், என் காரையே யூஸ் பண்றேன். அவர் பேரும் 4777 வச்சிருப்பார், கூட்டினால் 7 வரும். சோ அந்த காரை யூஸ் பண்றேன்னு அது அதன் பிறகுதான் மாற்றங்கள் வேகமா போகணும் அதுங்கிறதுக்காக மாறப்பட்டது. சோ இது எல்லாருக்கும் இவ்வளவு 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய் கார் அணிவகுக்கிறதுங்க, அதுவும் அடுத்த நாளே டெஸ்ட் டிரைவ் தான் வருது எல்லா மாடல் காரும். இல்ல இது தவிர்த்திருக்க வேண்டிய விஷயம். இது எல்லாம் 2 நாள் இந்த மாதிரி ஷோ பண்ணிட்டு அத்தனை பேரும் வாங்கிப்பாங்க. ஏன்னா ஜெயலலிதா இருந்த பொழுது வாடகை வேணாம்னு சொல்லி 1 ரூபா வாங்குறேன்னாங்க. அப்புறம் ஐடி கணக்கு காட்டுறதுக்கு அப்புறம் பழசோட சேர்த்து வாங்கினாங்க. இதே டெக்னிக்கை திருப்பி எம்ஜி கருணாநிதியும் பண்ணார். சோ எல்லா கட்சியும் எதிர்க்கிற மாதிரி டிராமா போடுவாங்க, எல்லாரும் வாங்கிப்பாங்க. இதுதான் நடக்கும். பட் தவிர்த்திருக்க வேண்டியதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் வரி பணம் என்பது பொன்முடி பாஷையில சொல்றதா இருந்தா இது மக்கள் பிச்சையை நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள் உங்க சட்டத்தின் பவரை வச்சுக்கிட்டு. சோ இது தவிர்த்திருக்க வேண்டும். என்ன பண்றது, அவங்களுக்கு பவர்ஸ் இருக்கு, அதுதான் உண்மை. இல்ல எதுக்கு இந்த கேள்வி அப்படின்னா, இப்ப அவர் வந்தோடனே என்ன சொன்னாரு, கஜானா காலியா இருக்கு, கஜானா காலியா இருக்கு. அப்படி கஜானா காலியா இருக்கும், அதை நிரப்பத்துக்கு தானே பாக்கணும். அந்த இடத்துல போயிட்டு இப்போ கார் இவ்வளவு, அதுவும் ஆடம்பரமான கார் கொடுக்கணுமான்றதான் கேள்வியா இருக்கு. இல்லம்மா, கஜானா காலிக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 234 பேருக்கு 30 லட்சம் ரூபாய் கார்னு போட்டா 25 கோடி ரூபாய், 234 கோடி ரொம்ப கம்மிங்கிறீங்களா? 25 கோடிங்கிறது 4 லட்சம் ரூபாய் பட்ஜெட்ல 300 கோடி வருஷத்துக்குங்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு மத்தியான சாப்பாடுங்கிற மாதிரி மொத்தம் 4 லட்சத்துக்கு 400 கோடின்னு போட்டால் ஒரு மதிய மொத்த செலவுல. ஆனால் இதனால் மிச்சம் பிடிக்க முடிந்தால், சரி தொகுதிக்கு நல்லது நடந்தா, இது வரைக்கும் பஸ் போகாத ஊர்கள் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கு. அந்த மாதிரி டெவலப்மெண்ட் பண்ணி இல்ல அது எம்எல்ஏ போனார்னா இது கார் கொடுத்தாச்சு ஏன் போலன்னா அது கேட்கலாம். இப்போ கீழே இருக்கிறவன் கேட்க முடியும்ல, நான் கார் கொடுத்த நீ ஏன் போல, அந்த மாதிரி வரீங்களா? மக்கள் கேட்க முடியல. ஏன் முதலமைச்சர் காரை கொடுத்து பெட்ரோல் வேற கொடுத்திருக்காரு, டிரைவர் செலவு இன்னும் அசிஸ்டன்ட் வேற கொடுத்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஆக்சுவலாவே ஏற்கனவே சில ப்ரொவிஷன்ஸ் இருக்குமா. நான் தான் சொல்லிட்டேன், ஏற்கனவே 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், இன்னும் 2 லட்சமா ஆகுது ஒரு கார். என்னை பொறுத்த வரைக்கும் தவிர்த்திருக்கலாம், பட் பெரிய தவறு இல்லை. ஏன்னா இவர்கள் இதனால் இவங்க மக்கள் தொண்டு செய்யறதுக்கு பயன்படுத்தினால் உண்டு. ஆனால் சம்பளத்தை விட மற்றதை தான் எதிர்பார்ப்பார்கள் அப்படிங்கிற பழக்கம் அரசு ஊழியர்ல ஆரம்பிச்சு எல்லாருக்கும் போயிருக்குங்கிறப்ப இது தடுக்க உதவினால், ஏன்னா இந்த ஆட்சி வந்த பிறகு நான் பட்டாக்கு அப்ளை பண்ண தானா வந்துருச்சு. முன்னாடி போன் போய் பல தடவை போய் பெரிதாக நீட்டினால்தான் வருங்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க உங்களுடைய ரேஷன் கார்டு மாற்றம் அல்லது இது லைசன்ஸ் ரெனியூவல் அல்லது ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போனா 10க்கு 8 பேர் கொடுத்ததை வாங்கிட்டு கொடுத்துட்றாங்க, 2 பேர் கொடுக்காம கூட வராங்க. முன்னாடி 10 பேர்கிட்டையும் டிமாண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப வாங்குறதுக்கு பயம் கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, கொடுக்கலன்னா விட்டுற. இன்னும் மாறணும். பட் இந்த மாற்றமே இது கிட்டத்தட்ட பக்கத்துல இருக்கிற ஸ்டேட் அளவுக்கு, தமிழ்நாடுன்னா இது திராவிட பூமி, ஈவேரா கொள்ளையடிக்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் என்று ஆட்டம் போட்டவர்கள் கீழே தள்ளப்பட்டு இவங்க வந்திருக்காங்க. மாற்றம் தொடரணும், இன்னும் நல்லா ஸ்டெப் எடுத்தா நல்லா இருக்கும். சார் இன்னொரு விஷயம் இப்ப முதல்வர் அவருடைய பிளேஸை மாத்த போறாரு அப்படின்ற மாதிரி நாமக்கல் கவிஞர் மலைக்கு அதுக்கு 5.5 கோடி டெண்டர் விட்டுருக்காங்கன்றாங்களே, இது இவ்வளவு கம்மியா இல்ல அதிகமாவா? இல்லம்மா, 2 விஷயம். ஒண்ணு மாற்றம்ங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு திரு கருணாநிதி அவர்கள் சட்டமன்றத்தை வேற இடத்துக்கு மாத்துறேன்னு சொல்லி கட்டி திமுக 2 அவங்க பண்ணா இவங்க ஏத்துக்க மாட்டாங்கன்னு அது இன்னைக்கு மருத்துவமனையாக மாறி இருக்கு. ஜெயலலிதா
குயின் மேரிஸ் காலேஜ் எடுத்து மாற்ற போறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதுல கோட்டூர்புரத்துல ஏதோ ஒரு பில்டிங் சொன்னாங்க, கடைசியில வரல. ஸோ மாற்றுவது தப்பு இல்லை, பட் சொல்லப்படுகிறது காரணம் என்னப்பா மீன் யாரும் நமக்கு சொல்லல, பட் பத்திரிகையாளர் நடுவே அந்த 10வது மாடியில இருந்து அது கிழக்கை பார்த்து பீச்சை பார்த்து இருக்கு. ஸோ கடலை பார்த்து நீங்கள் அமர்ந்தால் உங்களுடைய தசாபுத்திகள் நலம் பெற மேலும் அதிக பதவி அப்படின்னு பண்டிட் சார் அவர்கள் சொன்னதாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு அலுவலகம்ங்கிறது மாறிடுச்சுமா. பெருமளவில் எல்லாமே ஃபைல காட்டிட்டு இருந்த இடத்துல பவர் பாயிண்ட வச்சுக்கிட்டு இப்போ பல வெளிநாட்டு மீட்டிங்ஸ் வெளியே பாக்குறப்ப பெரிய ஆபீஸ் அவருக்கு தேவை. நான் திருப்பி சொல்றேன், இந்த செலவுல தப்பு இல்லை. என்ன தப்பா இருக்குன்னா, இது 12ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியால வர்ற அன்னைக்கு டெண்டர் போட்டதாக போட்டு 16ஆம் தேதி தான் ஆன்லைன்ல ஏத்திருக்காங்க. டெண்டர்ல 5.6 காட்டியிருக்காங்க, ஆன்லைன்ல அதுவும் போடல. ஆனால் போன மாதம் 25ஆம் தேதி வாக்கு பேப்பர்ல இருந்தே வேலை நடக்குதுன்னு பேப்பர்ல போட்டோவோட இருக்கிறது கட்டிங்ஸ் என்னுடைய சேவிங்ல இருக்கு. ஒன்னே ஒன்று அர்ஜென்ட்னா நம்ம வெயிட் பண்ண முடியாது. ஸோ எமர்ஜென்சி கண்டின்ஜென்சின்னு சில ரூல்ஸ் இருக்கு, பட் இது அதுல வராது. ஆனால் அதே ரூல் 11, 16 சில ரூல்களில் வேகமாக ஏஇஜை சேர்ந்து ஏற்கனவே இருக்கிற கான்ட்ராக்டர்கிட்ட கேட்டு பண்ணலான்னு இருக்கு. ஆனால் டிரான்ஸ்பரன்சியை அதிகம் வலியுறுத்தும் விஜய் அவர்கள் இதை இன்னும் கொஞ்சம் அதிகாரிகள்கிட்ட கேட்டு இன்னொன்னு ஜோசியர்கள் இருக்கிறதுனால ஆடி மாசத்துல போகக்கூடாது, அடுத்த மாசத்துல வேற ஒண்ணு வந்துடும், இந்த மாசத்துக்குள்ள போகணும். பிஜேபி உங்களுக்கு இப்ப அனுபவிச்ச 65 தலைவர்களும் இந்த மாசத்துல தான் பண்ணாங்க. போன மாசம் அவங்களுக்கு ஆஷாட மாதம். திமுக பொதுக்குழு இந்த 22ஆம் தேதி போன முந்தானத்து வரைக்கும் இது ஆடி மாசம். ஸோ எல்லாரும் பாக்குறாங்க, உடனே இவரை மாத்திரம் பாக்குறான்னு சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இதனால வேகமா பண்ணியிருக்காங்க. ரேட்டு நியாயம்னு வச்சுங்க. நீங்க இன்னைக்கு 10,000 ரூபாய்க்கு சின்ன டிவி வாங்கின இடத்துல இன்னைக்கு எல்லார் வீட்லயும் எல்இடி டிவி வாங்குறோம். ஸோ அது மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் டிரான்ஸ்பரன்சி எல்லாமே 5 லட்சத்துக்கு மேல இருக்கிற எந்த டெண்டராக இருந்தாலும் பத்திரிகைகளிலும் ஆன்லைன்லயும் போட்டு 30 நாள் டைம் கொடுத்து தகுதி உள்ள எல்லா கான்ட்ராக்டரும் அப்ளை பண்ணி எடுக்கணும்னு ரூல்ஸ் இருக்கு. அது மீறப்படுகிறது. பட் 50 லட்சத்துக்கு மேல இருந்தாலும் சில பல காரணங்களால் வேகமாக செய்ய ரூல்ஸ் இருக்கு. அதை ப்ரொசீஜரை ஒழுங்கா பண்ணாம இன்னொன்னு திமுகவுக்கு வேண்டிய அதிகாரிகள் இதை லீக்கும் பண்றாங்க. சரியா? பட் தப்பு கிடையாது, ஏன்னா நடக்கிறதுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இது விஜய்க்கு ஒரு பாடமாக வச்சுட்டு இனிமேல் ஒழுங்கா திட்டமிட்டு, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, 1 கோடி ரூபா டெண்டர், உங்களுக்கு பவர் 15 லட்சம் ரூபா, நம்ம ஆஃபீஸில் 3 பேர், எனக்கு 25 லட்சம் ரூபா, அவருக்கு மேலே ஏசிக்கு 50 லட்சம், 1 கோடியை 3ஆ பிரித்து நீங்கள் ஒன்று அப்ரூவ் பண்ணீங்க, நான் ஒன்று அப்ரூவ் பண்ணுவேன். ஸோ இப்போ 1 கோடி டெண்டருங்கிறது இல்லாமல் மேலே போய் அப்ரூவல் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் டெண்டர் நாட் அலவுடுன்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பல டிரான்ஸ்பரன்சிஸ் கொண்டு வந்திருக்காங்க. அப்படி பண்பவர் இதை எப்படி ஸ்லிப் பண்ணிட்டார்? அவருக்கு ரூல்ஸ் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ கீழே இருக்கிறவங்க விட்டுட்டாங்க. பட் இந்தந்த விதிகள் படி மாற்றுகிறோம்னு சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னா, எதுனாலும் தாவி போய் 2 பக்கமும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரீல்ஸ் போடுற மோகத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் சார் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து போட்டோ ஷூட்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எவ்வளவு திமுக செஞ்ச வழி, அவங்க போட்டோவும் இதுவும் பண்ணது, இது எக்ஸ்தலத்துல பண்ணதை இவங்க வந்து இதுல வீடியோவாகவும் இன்ஸ்டாலையும் பண்றாங்க. அது மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்கன்னு எடுத்துக்கலாம். இதே நீங்க ரீல்ஸா எடுத்துக்கிறீங்க. ஏமான் அப்படி தெரியப்படுத்துறது உண்மைன்னு மக்கள் நினைச்சிருந்தால் திமுக தோத்துருக்க முடியாது. அவங்க சொன்னதுபடி எங்க கவுண்டே 200 எம்எல்ஏல தான் வந்திருக்கணும். 67,00,000 கோடி வந்திருக்குன்றீங்க. 97 அக்ரிமெண்ட்ல 70 அக்ரிமெண்ட் போன பீரியட்ல போட்டது. ஒரு கம்பெனி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் முதல்ல இடத்த பார்த்துட்டு என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்றதுக்கே 6 மாசம் ஆகும். ஸோ போன பீரியட்ல போட்டது தான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. பட் விளம்பர முகத்துல அது முடியறதுக்கு அடுத்த நாளே எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் எழுதி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் பெருமளவில் பஸ்ல போறேன். ஸோ நான் சொல்றது இது அப்படியே திமுக செட்டப்பை இவங்க யூஸ் பண்றாங்க. அது கீழே இருக்கிற அலுவலகம் DAPP எல்லாம் அவங்க இது மேனேஜ் பண்ணது. ஸோ நான் இவர் தப்புன்னு சொல்லலை. நான் சொல்றது நீங்க கத்துக்கிட்டு இருக்கீங்க, பல மாற்றங்கள் ஒரு நாளும் தெரியுது. பல அதிகாரிகள் 2 தடவை 3 தடவை ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிதல் வருதுன்னு தெரியுது. அதே போல நீங்க இந்த இதுல போன வாரம் போட்ட டீலிமிட்டேஷன் பில்லை இந்த வாரம் மாற்றி பேசுகிறாருங்கிறப்ப நிலைமையை புரிந்து தமிழகத்துக்கு எது நல்லதுன்னு செய்யறாருன்னா வரவேற்போம். ஸோ இது சின்ன ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஊழல்னோ இதுன்னோ சொல்றதை விட ப்ரொசீஜரல் லேப்ஸ் அதை முறையாக செஞ்சிருக்கோம். சார் இதுக்கிடையில வந்துட்டு இப்போ தமிழக முதல்வரா இருக்க விஜய் வந்து அடுத்து பாரத பிரதமரா ஆக போறாருன்னு சொல்லிட்டு தாவேக ஆதரவாளர்லாம் ஒரு பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது ஆர்வத்துல பேசுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை வந்து TK சிவகுமார் சார், அதான் கர்நாடகா முதல்வர் சொல்லும்போது அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு, முதல்ல நாட்டை உயர்த்துங்க அப்படிங்கிற ஒரே வார்த்தையில சொல்லிட்டு
போயிருக்காரு. இது வந்து எதை குறிக்கிறது? இப்போ வந்து அவர் தமிழ்நாட்டு கவர்மெண்ட் மேல அவருடைய கவனம் திரும்பி இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல ரெண்டுமே இல்லம்மா. மோடி அவர்கள் 12 வருஷம் இது யூபி குஜராத் சீஃப் மினிஸ்டரா அதை குஜராத் மாடல்னு ப்ரமோட் பண்ணி தான் வந்தார். ஸோ அவர் ஒரு முறை கூட எம்பியாகவோ டெல்லிக்கு ஐ மீன் குஜராத்தை தாண்டி யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி நீங்க தமிழ்நாட்டில் செய்யணும். பட் விஜயுடைய ஒரே ஒரு அட்வான்டேஜ் ஐ மீன் சினிமா நடிகர் என்ற விதத்தில் குறைந்தபட்சம் தென்னிந்திய அளவுல பரவி இருக்கு. ஒரு சில படங்கள் டப்பாயி மற்ற மொழிக்கும் போயிருக்கலாம். ஸோ அதனால அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு. என்ன ஒண்ணு வட இந்தியாவில் பல்வேறு இன்ஃபுளுயன்சர்களுக்கு 5000 முதல் 75,000 ரூபாய் வரை கொடுக்கப்பட்டு பல பொய்களை விஜய் செய்துள்ளதாக பரப்பப்படுகிறது. அதன் பின்னால ரூட்ஸ் இருக்கா அல்லது இது இவருடைய நிறுவனம் இருக்கா ஆதவுதான் தெரியாது. பட் அவங்கள சில பேரை கேட்டு அவங்களே எனக்கு 5000 கொடுத்தாருன்னு ஒருத்தர் 65,000 கொடுத்த வீடியோக்கள் இப்ப இணையதளத்துல வருது. இதை தாண்டி உங்களுக்கு ஒரு ஸ்கூப் வேணும் என்று சொன்னால் திரு விஜய் அவர்கள் தன்னுடைய வேட்புமனுவில் கொடுத்துள்ள பிரமாணத்தில் சில சொத்துக்களை பற்றி விவரங்கள் தவறாக கொடுத்துள்ளார். அவர் அண்ணா நகர்ல அவருக்கு சொந்தமான ஒரு இடத்தை பிப்ரவரி மாதம் வித்துட்டார். ஆனா மார்ச் மாதம் தனக்கு இன்னும் உரிமைன்னு காட்டியிருக்கார். அதே மாதிரி அவருக்கு ஒரு கல்யாண மண்டபம் போரூர்ல ஒண்ணு இருக்கு, இதுல வடபழனியில இருக்கு. போரூர் கல்யாண மண்டபம் மொத்த எக்ஸ்டென்ட் 3 டாக்குமெண்ட்ல இருக்கு. இவர் ஒரு டாக்குமெண்ட் நம்பரை காட்டி விட்டு 3ஐயும் சேர்த்து இடத்தையும் காட்டி மதிப்பையும் காட்டியிருக்காரு. டெக்னிக்கலி ரைட்டு, பட் டாக்குமெண்ட் நம்பரை வச்சு செக் பண்ணா மேட்ச் ஆகாது. அதே போல வடபழனியில இருக்கிற கல்யாண மண்டபத்துல ஒரு டாக்குமெண்ட் காட்டியிருக்கார், மீதி 2 காட்டல. இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்கனவே வழக்கா இருக்கு, நான் புதுசா கண்டுபிடிக்கல. சோ வேகமாக வந்தால், ஏன்னா தேர்தல் வழக்குகள் ரொம்ப ஸ்பீடாலாம் நடக்காது. 2011 ஸ்டாலின் தேர்தல் வழக்கு இன்னும் நடந்துட்டு. சோ அதனால அப்படி நடந்தால் தகுதி நீக்கம் என்று ஒன்று வந்தால் 6 வருடம் நிக்க முடியாதுன்னு கூட போகலாம். அதனால் விஜய் அடுத்த மாதம் இடைத்தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னால் ராஜினாமா செய்துவிட்டு அந்த இடத்தில் நீங்கள் சொன்ன மேடமும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் அகில இந்திய தேர்தலை நோக்கி செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்பா பயங்கர ட்விஸ்டா இருக்கே, எதிர்பார்ப்போட இருக்கும். ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.